கிருதயம் என்பது என்னவென்று பகவான் ரமண மகரிஷிகள் அன்பர் ஒருவருக்கு விளக்கம் அளித்தார். அண்டங்கள் அனைத்தின் உற்பத்திக்கும் மூல காரணமாக சக்தி மையம் காஸ்மிக் சென்டர் ஒன்று இருப்பது போல் மனித உடலிலும் உயிர் மையம் ஒன்று இருக்கிறது. மனித உடலின் உயிர் மையமும் அண்டங்களின் சக்தி மையமும் ஒன்றே. இவை வெவ்வேறானவான இல்லை. மனித உடலில் உள்ள இந்த உயிர் மையமே கிருதயம் எனப்படுவது. அதுவே நமது உணர்வுகளுக்கான மையஸ்தானமாக, அதுவே சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் உணரப்படுகிறது. இந்த கிருதயம் நமது உடலின் இடதுபுறம் உள்ள இரத்த கோஷம் அல்ல. நமது உணர்வு மையமான கிருதயம் மார்பின் வலப்புறம் இருக்கிறது. நமது எண்ணங்களுக்கு மூலமாக விளங்கும் முதல் எண்ணம் நான் என்ற எண்ணம். இந்த நான் எங்கிருந்து உதிக்கிறது என்று விசாரித்து கொண்டே போனால் அது கிருதயத்தில் வந்து முடிகிறது. கிருது ப்ளஸ் அயம் என்றால் இது மையம் என்று அர்த்தமாகும். கிருதயத்தில் எண்ணங்கள் எல்லாம் ஒடுங்கினால் அகம் அகம் என்ற ஸ்பூரிப்பு ஏற்படுவதை உணரலாம். இந்த பூரிப்பை கவனித்தவாறு கிருதயத்தில் ஆழ மூழ்கினால் நமது ஆன்மஸ்வரூபம் விளங்கும். இதுவே தன்னையுணர்ந்த ஞான நிலை. ஆகையால் ஆன்ம வித்தை அதிக சுலபமாகிறது. இதுவே மீண்டும் பிறவாய் பெருநிலை என்கிறார் பகவான்.